கார தோசைக்கு அம்மா வந்து மாவெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு தோசை நான் சுட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டியான தோசையாக ஊற்றினேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் ரொம்ப மெலிசாக வரும் போல். எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, அதனால அப்படியே சுட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு தோசை வந்து அப்பயே காலி பண்ணிட்டேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடோடு சாப்பிட்டா நல்லா இருந்தது. அடுத்த தோசையுமே ரொம்ப ப்ராப்பராலாம் ஊற்றலை, பசி அதிகமாக இருந்தனால கடகடன்னு ஊற்றி சாப்பிட்டாச்சு. கூட வந்து தேங்காய் சட்னி தான் அம்மா செஞ்சுருந்தாங்க. கார தோசையோட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்த தோசைகளை அம்மாவே சுட்டு தந்துட்டாங்க, அதனால நான் மாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என்னதான் தேங்காய் சட்னி இருந்தாலும் சுருக்குன்னு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக மாங்காய் கறி மட்டும் இருந்தது, அதையும் எடுத்து சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மா கடைக்கு போயிருந்தாங்க. அப்போ தான் வேவிச்ச கடலை இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சூடாகவே இருந்தது. எனக்கு வந்து கடலை வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்ற கடலை ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டீ கூட வந்து வடையும் சமோசாவும் இருந்தது.